ஹலோ. எங்கடா? எங்கே காடு? எங்கடா என் பொண்டாட்டி? அவங்க சித்தப்பா கூட்டு போயிட்டாரானா? நந்து, டாடி, இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா. டேய், நந்துக்கு மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறா. டாடி, என்னம்மா? இப்போ இந்த கல்யாணம் வேணாம் டாடி. செஞ்சுதான் ஆகணும். முத்துப்பாண்டி அண்ணா, சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு. நிச்சயம் பண்ணிடலாம். ஐயாவை பார்க்கணும். அங்கிள், என் பேர் சந்துரு, நந்து கிளாஸ்மேட். எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா பேங்க்ல அக்கௌண்டன்ட். என் தங்கச்சி. என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லு. நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்து போயிடு. ஒண்ணும் பண்ணாம அனுப்புறானேன்னு நீ மறுபடியும் கண்ணில் பட்டினா கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். அங்கிள் வணக்கம். அண்ணனுங்களா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அங்கிள், பயந்து ஓடி போயிடுவேன் நினைச்சீங்களா? தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க, லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன வேண்டான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் சொல்லுங்க. நாலடியே உன்னால தாங்க முடியல. நீ எப்படிடா என் பொண்ணை காப்பாத்துவ? மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அடி வாங்கிட்டு கோழ மாதிரி விழக்கூடாது. எதிரியை எதுக்குற தம்மு வேணும். உன்னை நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்மள நம்புற ஊரையும் காப்பாத்தணும். அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு வாங்க. அவன் ஆம்பளை, அதனாலதான் அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும். ஏய், இவனை சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா. அங்கிள், அடிக்கிறது தான் குவாலிஃபிகேஷன், வெற்றவன் தான் உண்மையான ஆம்பளைன்னா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன். இவனுங்களை எப்படி அடிச்சா நந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே அடிக்கிறேன். எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓகே. உள்ள லவ் இருக்குல்ல, மேஞ்சிருவோம். வாங்கம்மா வாங்க. பத்து பேர் அடிக்கிறவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது கரெக்ட் இல்ல அங்கிள். ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற லவ்வர் இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவன் ராயலசீமா ரெட்டியா இருந்தாலும் சரி, மரத்தை வெட்டி ரோட்ல போடுற காடு வெட்டியா இருந்தாலும் சரி, மதுரைய உழுக்கிற அட்டாக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இட்டு
இது எதையும் மனசுல வச்சுக்காம எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. நந்து என் கூட சேர்ந்து வந்தாதான் என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும். முத்துப்பாண்டி அண்ணன் அந்த பையனோட அப்பா அம்மா வர சொல்லி செய்தி. சரிங்க. ஐயோ, என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? பொண்ணு பாக்குறதுக்கே இவ்வளவு பேர் வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? என்ன நடந்தது? நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்துருந்தப்போ பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்காம எவனோ ஒருத்தருக்கு கட்டி கொடுப்ப அதை பார்த்துட்டு இருக்க என்னன்னா பொண்ணு நடிச்சியா? வா, சும்மா கும்முன்னு இருக்கடி. ஐ லவ் யூ செல்லம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ எங்க இருக்கான்? ரவுடி கோட்டையில். அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சண்டை. அவனை சமாளிச்சு அங்க போய் நந்துவனை மாலை தூக்கிட்டு வர முடியாது. அதுக்காக சின்னம்மாவை அங்கேயே விட்டுற முடியுமா? எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். வாங்கடா. நில்லுங்க. நந்துக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நந்து என்னுடையவ. இந்த ப்ராப்ளம் கூட என்னோடது. என்னடா செல்லம் இது? நீ சாப்பிடாம இருந்தா என் மனசு தாங்குமா? இப்போ நான் ஊட்டி விடுவேனா, நீ சாப்பிடுவியா? 16 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா என் உடம்பாசி தீர்த்துதான் ஆகணும். ஆனா நீ என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா தங்கச்சா தான் தெரியுறாங்க.
உன் ஒருத்திய தவிர உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என் கூட கண்டிப்பா குடும்பம் நடத்தி தான் ஆகணும். இது என்னோட ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து உன்னை காப்பாத்துற ஆம்பளை இன்னும் பிறக்கல. I know a lot of y'all wouldn't expect it. All I see these beats way above hectic. I've been elected, so y'all best sit. ஏய் லக்ஷ்மி. ஐயா. ஓ நீயா? புது ஸ்கூட்டர். சரிங்க. ஜாக்கிரதை. கீரல் விழாத அளவுக்கு தொடங்க. புரிஞ்சுதா? டேய் சுப்பி, உன்னை பெரியண்ணா கூப்பிட்டாரு. சுப்பியா? சுப்புராஜ் MA LLB அட்வொகேட். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஏப்பா லாயரே, இப்படி லேட்டா வந்தா எப்படி? லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருயா. கூட்டுறா? எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க. உனக்கு மட்டும் எப்படா வசதி வந்தது? டேய் கால, ஐயா. இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு, அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு. சரிங்க. வக்கீலு எவ்வளவு தூரம் ஆனா ஓட்டிட்டு போ, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சாவியா கூட கொடுக்க மாட்டேன். திமிரா லாயரு, வாய் நீளுது. வாய் மட்டும் இல்ல, கை கூட நீளும். இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம் இருக்கா? என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு? ஒண்ணும் இல்ல சார். டேய் வெளில லட்சுமி கிட்ட சாவி கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோ. சரி சரி, வா வா, வந்து சொரிஞ்சு விட. இடுப்புக்கு கீழே அரிக்குதுடா. சார் நான் MA LLB சார். உங்க இடுப்பை எப்படி சார் சொறிவேன்? முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதாவது வேலை கொடுங்க சார். பாக்குறேன். சரிடா, எப்ப பாக்குற வேலையை போய் பாரு. ஓகே சார். நல்லா தோவே, நீ துவைச்சா நாத்து மரத்துல அண்ணா சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு, துவைச்சு படு. இது என்னடா முழிக்கிற? வாங்கி சுத்து. ஜாக்கிரதையா சுத்தணும். இல்லனா டமால்னு வெடிக்கும், நீ செத்துருவேன். போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அதை எடுத்து நம்ம சுப்பிக்க போடுறா, வயிறார திங்கட்டும். சரிங்க ஐயா. தானம் செய்யறதுல நீங்க தரித்திரவாதிங்க. திமிரா? ஐயா இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.